அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இந்த டிஜிட்டல் உலகத்தில் பெரும்பாலும் வேலைக்கு போகிறக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க, பிடிக்க மாட்டேங்குது. ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை எப்படி இருந்தாங்க, இப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறை எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்குறப்ப தான் தெரியுது. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை, அதாவது இப்போ வேலைக்கு போகலை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய பெற்றோர்களை பார்க்குறோம். இவர்களோட வளர்ப்பு முறை, அந்த பெற்றோர்கள் அவங்க திருமணமாகி அவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் குடும்பம், குழந்தைகளை வளர்ப்பு, அப்போது அந்த ஜென்ரேஷனில் வளர்த்தக்கூடிய வளர்ப்பு, வேலைக்கு போனால்தான் அப்படிங்கிற ஒரு சூழல், இது எல்லாம் தான் அவங்கள உயர்த்துச்சு. அப்போது அந்த பெற்றோர்கள் அவங்க பெற்றோர்களை பார்க்குறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்தி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாங்க. இவங்க அந்த சூழல்லேருந்து அடுத்தது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வர்றப்ப தான் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை பார்க்கும் பார்வையும் வளர்த்தும் விதத்திலும் மாறுபாடுகள் ஏற்படுது. இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமான படிப்பு இருக்காது. ஒரு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஏன் கரண்ட்டுங்கூட இல்லாமல் படிச்சிருப்பாங்க. சாப்பிட்றக்கு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு படிச்சிருப்பாங்க. பல நாள் உணவே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கூட பார்த்தோம்னா வருஷத்திற்கு ஒன்று அல்லது 2 ட்ரெஸ் தான் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த சூழலில் தான் வளர்த்தி வந்திருப்பாங்க. பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தினாங்க. அப்போது அந்த சூழலில் வளர்ந்து வந்தவங்க கஷ்டத்தை பார்த்தும் தேவை எதைன்னு உணர்ந்து வளர்ந்து வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்துச்சு. தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாங்க, அல்லது தொழில் செய்ய முன் வந்தாங்க, ஆர்வத்தோடு வந்தாங்க. ஆனால் அவர்கள் வளர்த்தக்கூடிய இந்த செகண்ட் ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களோ, ஏன் மகனோ மகளோ ஏன் வேலைக்கு செல்ல விரும்புவதில்லைன்னா, அந்த பெற்றோர்கள் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தேன், நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாதுன்னு சொல்லி இந்த அறிவியல் உலகத்தில், டிஜிட்டல் உலகத்தில், மாடர்ன் வேர்ல்டில் தனக்கு கிடைக்காதது தன் குழந்தைகளுக்கு இவங்க கரண்ட் இல்லாமல் படித்தாங்க, இவங்க ஏசி ரூமில் படிக்க வைக்கிறாங்க. இவங்க சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்டாங்க, இவங்க 4 நேரம் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்நாக்ஸே சாப்பிடாம வளர்ந்தாங்க, இவங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து பழக்கி எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கிட்டாங்க. அவங்க படிக்கிறப்ப ஃபோனெல்லாம் கிடையாது. இப்போ இவங்க படிக்கிறப்ப ஃபோனு, டிவி, கம்ப்யூட்ரு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்குது. அப்போது அவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் ஒரு வீடு இல்லாமல் படித்தாங்க. இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸு, செகண்ட் ஜென்ரேஷன் இவங்க குழந்தைகளை வளர்த்துறது வீடு, அவங்களுக்கு ஒரு தனி ரூம்பு, தனியாக எல்லா வசதிகளையும் கொடுத்து வளர்த்துறாங்க. அப்போ இந்த வசதிகளோடையும் ஆரோக்கியத்தோடையும் வளர்த்தணுங்கிறக்காக அதிகமான உணவுகள் இப்படியெல்லாம் கொடுத்து வளர்த்துறப்ப கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே வளர்த்திடுறாங்க. தன்னுடைய குழந்தைகளை டோர் டு டோர் பிக்கப், அதாவது வீட்டில் வண்டி ஏறினா ஸ்கூலில் போய் நிற்கும், ஸ்கூல் கேட்டில் ஏறினா வீட்டு வாசலில் நிற்கும். இப்படி எல்லாத்துலேயுமே கம்ஃபர்டபுளில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய இன்றைய தலைமுறை குழந்தைகளை வளர்த்திட்டாங்க. அப்போ இந்த சௌகரியம் அந்த குழந்தை ஓரிரு வயதிலிருந்தே கற்றுக்குது. 3 வயசுலேருந்தே இதை கற்றுக்கிட்டு அனுபவித்த குழந்தை அந்த கம்ஃபர்டபுள்குள்ளேயே இருந்துக்கிட்டு இன்றைக்கி எடுத்த உடனே தானே செய்யணும், தானே போகணும், தானே வரணும்னா அவங்களால முடியாது. ஏன்னா ஒரு தடவைக்கு பல முறை சொல்லிக் கொடுக்கணும், சொன்னதை திரும்ப ரீகால் பண்ண வைக்கணும், வீட்டில் பேரண்ட் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அங்கே சொல்லணும். இப்படி மாறுபட்டு இவங்கனால தான் அப்படி தான் செயல்பட முடியும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன்னால். அப்போது இவங்க படித்து மார்க் எடுத்துருவாங்க, ஆனால் இவங்களால செயல்படுத்த முடியாது, அதிக நேரம் உட்கார முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, தூக்கம் வராது, கவனிக்க முடியாது. இப்படி பல சிக்கலுக்கு தள்ளப்படுறப்ப தான் இவங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டோ இல்லை ஒரு யூஜி அல்லது பிஜி முடிச்சிட்டோ அங்கே வேலைக்குன்னு போகிறப்ப இவங்களோட பொருளாதாரத்துக்கு போகிறப்ப இவங்கனால வெளியில் வர முடியல, அந்த சூழலை இவங்கனால சமாளிக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துட்டாங்க. அங்கே போய் இவங்கனால
ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த ரிஸ்க்கு எடுக்கணுங்கிறப்பவே எல்லாமே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, இவங்களுக்கு வேலைங்கிறது ஒரு பொழுதுபோக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு செயல்பாடா தான் தெரியும். ஏன்னா இதுவரைக்கும் அப்படி தான் வளர்த்திருக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு ஒரு திருமணம், குழந்தைகள், பொறுப்பு இப்படி இருந்தது. இப்போ செகண்ட் ஜென்ரேஷனுக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் உருவாக்கி கொடுத்துட்றாங்க. வீடு, காரு, லொட்டு லொஸ்க்கு எல்லாமே உருவாக்கி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைகள் வேலைக்கு போக பிடிக்காது, வேலை செய்ய தெரியாது, அதில் ஆர்வம் வராது. அப்போ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. அப்போ வளர்ப்பு முறையில் பல மாறுபாடுகளும், வேறுபாடுகளும், அறிவியல் வளர்ச்சிகள் வந்துட்டுருக்கிறப்ப, இவங்க இந்த மாறுபாடுகளும், வேறுபாடுகளும் இருக்கிறப்ப இந்த செகண்ட் ஜென்ரேஷனுன்னு சொல்லக்கூடியவங்க செயலற்ற நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்றும் செயல் அற்ற நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் இன்றைய நிலவரம். அப்போ இதிலிருந்து மாறுபட்டு இவங்க இயக்க நிலைக்கு வருவதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.